ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் இந்த அலிகேட்டருக்கு வந்து சிக்கன் போடுறத வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி கொஞ்சம் காலைல வெயிலில் கொஞ்சம் தெரிஞ்சுது இதோட உருவம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கரலைக்கட்டை மாரி ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆள். ஸோ இந்த மாதிரி வெளிச்சத்தில் அவரை பார்த்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஃபுல் பாசி தவிர மற்றபடி இதோட வேஸ்ட்டு வந்து படிஞ்சு தண்ணி கலங்கலாக இருக்குன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா தண்ணி கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறேன், டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இது வந்து அதோட பாசியால் அப்படி தெரியுது. இது பார்த்திங்கன்னா அது ஜம்ப் பண்ணிச்சு, அதை எடுக்கிறதுக்கு பார்த்தேன், அது முடியல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இப்படியும் ஜம்ப் பண்ணுன்றதுக்காக தான் கட் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்களேன், இப்போது நாங்கள் பாருங்கள், இதெல்லாம் கம்மி. ஆக்சுவலாக டெய்லி நம்ம யார் அந்த சைடு கிராஸ் பண்ணாலுமே அது இந்த மாதிரி தான் மேலே அந்த வலையை ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி பண்ணோம். யாரும் கெஸ்ட்டு வந்து சும்மா என்ன ஒன்றுமே இல்லையே, ஒண்ணுமே தெரியலையே, சும்மா எட்டி பார்த்தா கூட அவ்வளோதான், இது பயமுறுத்தி விட்டுரும். ஸோ இது எந்த சைடு, இப்போ அந்த சைடு இருக்குன்னா கரெக்டாக நம்ம இந்த சைடு போய்ட்டு சிக்கனை தூக்கி போட்டோம்னா தலைவன் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாப்பில். இப்படி தான் இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ அலிகேட்டருக்கு நம்ம சிக்கன் போட்டாச்சு. கேட் ஃபிஷ்க்கும் ஆக்சுவலாக போட்டிருக்கணும், பட் நேற்று தான் நம்ம தண்ணி மாற்றினால இன்றைக்கி போடல. ஏன்னா சாப்பிடாமல் வச்சிடுச்சுன்னா திரும்ப அதை வேறு எடுத்து போட்டுட்ருக்கணும். ஒரு நாள் கேப் விட்டு போடலான்னு சொல்லிட்டு கேட் ஃபிஷ் கூட இருந்த இந்த கோல்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நம்ம அரோனாவுக்கு போட்டுடலான்னு. தலைவர் வந்து பசியில் இருக்கார், அதனால தான் நம்ம இந்த சைடு வந்தோடனே வந்துட்டார். இல்லைனா சட்டையே பண்ணாது இது. சரி ஃபோனை வச்சுக்கிட்டே தூக்க முடியல, ஏன்னா இது மேலே என்னத்தை தான் வைக்காதீங்கன்னு சொன்னாலும் மேலே எல்லா பொருளையும் தூக்கி வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த டாப்பை தூக்குறது கஷ்டம்தான். ஸோ ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்ருச்சு, இன்னொன்று வந்து சரி சாப்பிடுமான்னு ரெக்கார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். அது ஆனால் அந்த கோல்டும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கனால அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஒரு பொறுமையாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டாச்சு. இவரை முடிச்சுட்டு நம்மளோட டைகர் ஷவல் நோஸ்க்கு கோல்டு ஃபிஷ் போடணும். கோரா வந்து எப்படியோ போராடி திரிஞ்சு அந்த 4 ஜீப்ராவை சாப்பிட்டாப்புல. இதுக்கு மேலே அவருக்கு வந்து பெல்லட்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து குளத்தூர் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். போயிட்டு வந்தோன்னா அவருக்கு எதனா ஒரு லைஃப் ஃபீடு வாங்கிட்டு வருவோம். மற்றபடி மெயினாக போகிறது இந்த கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரதுக்காக தான். ஏன்னா டைகர் ஷவல் நோஸ் வந்து சிக்கன் எடுக்கவே எடுக்காது, அது கோல்டு ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடும். அதனால் நம்ம அதுக்காகவே போய் ஃபீட் ஃபிஷ் வாங்கிட்டு வர நிலமையில தான் இருக்கோம். இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சம்பு டேங்க்கு தான், உங்களுக்கு தெரியும். இது வெளியில் பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சால்ட்டு இதெல்லாம் படிஞ்சு அது என்ன தேய்ச்சாலும் போல் ஆசிட் க்ளீன் தான் பண்ணோம். இதை தண்ணி உள்ளே க்ளீனாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஃபில்ட்ரு ஒன்று உள்ளே வச்சுருக்கோம் இந்த ஷவல் நோஸ்க்கு. 2 கோல்டு போட்டிருந்தேன், அது கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருச்சு. பட் அதை நான் வீடியோ எடுக்கல, சும்மா போட்டது மட்டும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஜெயின் கோராவும் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேட் ஃபிஷ்ஷுக்கு வந்து சிக்கன் போடுவோம். நாளைக்கு நான் அதை வந்து ஷூட் பண்ணி ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.